நேரா போயிட்டு இருந்த ஆமணி பேருந்து திடீர்னு திரும்பி இப்படி ஒரு விபத்தை ஏற்படுத்தி இருக்கே. இருசக்கர வாகனத்துல வந்தவருக்கு என்ன ஆச்சு? சிவகாசியில இருந்து மேட்டுப்பாளையத்துக்கு ஒரு தனியார் ஆமணி சொகுசு பேருந்து ஒண்ணு போயிட்டு இருந்திருக்கு. இதுல கிட்டத்தட்ட 50 பேர் பயணிச்சிருக்காங்களாம். இது திருப்பூர் தாராபுரம் சாலை வழியா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வழியா வந்துட்டு இருக்கும் போது ஓட்டுநருடைய கட்டுப்பாட்டை இழந்து அந்த பேருந்து திடீர்னு மின் கம்பத்து மேலையும் வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முகப்பு மேலையும் மோதி நின்று இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த வழியா இருசக்கர வாகனத்திலயும் ஒருத்தர் வந்துட்டு இருந்திருக்காரு. அவரையும் இடிச்சு தள்ளி இந்த விபத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைத்தளங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இதை தொடர்ந்து அதிர்ஷ்டவசமா பேருந்துல இருந்த பயணிகள் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படல அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. காயமடைஞ்ச அந்த இருசக்கர வாகன ஓட்டுநரான பால்ராஜை மீட்டு மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்களாம். அவருக்கு கால்ல பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு வந்து போக்குவரத்து போலீசார் அந்த பேருந்து அப்புறப்படுத்தி இருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு.